Good morning students. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா electrical circuits and transducer அந்த சப்ஜெக்ட்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா connections of resistance circuits and the problem. Last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா connections of resistance னா என்ன, ஒரு சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸ் எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம், என்னென்ன கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்ப்பா, சீரிஸ் கனெக்ஷன், parallel connection and series parallel resistance and circuits பார்த்தோமா இல்லையா. மூணு கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். அந்த மூணு கனெக்ஷன்ஸ் உடைய எக்ஸ்பிரஷன் எப்படி டெரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு சர்க்யூட்டில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணி அதில் வெளியே ப்ராப்ளம்ஸ், அதில் வெளியே ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ், கரண்ட் அண்ட் பவர் வேல்யூ எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ராப்ளம் நம்பர் என்னது 1.37. என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, வாட் வில் பி த எஃபெக்டிவ் வேல்யூ இஃப் த்ரீ ரெசிஸ்டன்சஸ் ஹேவிங் ஈக்குவல் வேல்யூ ஆஃப் RO ஆர் கனெக்டட் இன் ஃபஸ்ட் நம்பர் வந்து சீரீஸ் அண்ட் பேரலல் பண்ணுற ஆறுன்ற ஓம், அந்த த்ரீ ரெசிஸ்டன்ஸ் அந்த வேல்யூஸ் வந்து என்னது RO தான். ஸோ மூணு ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து R அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மூணு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது என்ன வேல்யூஸ் இருக்கும் அண்ட் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது வாட் வில் பி த எஃபெக்டிவ் வந்து வேல்யூ அப்படின்றத நம்ம இங்கே டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபஸ்ட்டு டேட்டா சீரீஸ் கனெக்ஷன் என்ன பார்த்தோம், இந்த ரெசிஸ்டன்ஸை தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், மூணு ரெசிஸ்டர் இருக்குது, மூணு ரெசிஸ்டர்ஸோட வேல்யூஸுமே என்னது கேபிட்டல் R அப்படின்னா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆறுன்ற மூணு ரெசிஸ்டர் வேல்யூவை நான் என்ன பண்ணுறீங்க சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆர் ஸோ மூணு ரெசிஸ்டர்ஸாக நான் என்ன பண்ணுறேன் தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் மீன்ஸ் ஒரு சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டர் நம்ம சீரீஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட் வில் பி தி சேம், த கரண்ட் டு பி சேம் அண்ட் வாட் வில் பி தி டிஃப்ரெண்ட், த வோல்டேஜ் டு பி என்னது டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ ஆஃப் ஈச் ரெசிஸ்டன்ஸஸ் ஈக்குவல் டு RO. ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸும் வந்து வேல்யூட ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரெசிஸ்டர் வேல்யூ ஈக்குவல் டு RO. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்க ஒரு சர்க்யூட்டில் கொடுத்துருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் சம் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலி we can get the answer for the total value of the resistance in the circuit when the resistance are connected in the series connection கிடச்சிரும். ஓகே, ஸோ total resistance out is equal to R plus is equal to 3R. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன் அப்போ ஒரு சர்க்யூட்டில் போகக்கூடிய எஃபெக்டிவ் வேல்யூஸ் ஆஃப் வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபார் parallel connection. parallel connection என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூணு ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரெசிஸ்டிவ் வேல்யூஸ் வந்து கேபிட்டல் R. இந்த மூணு ரெசிஸ்டருமே நான் என்ன பண்ணுறேன் 1/1 கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 1/1 கனெக்ட் பண்ணும்போது what will be the total resistance and the value. So in parallel connection 1/RT is equal to 1/R plus 1/R plus 1/R அப்படின்னா அர்த்தம் தலைகீழி போடணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த மூணுலையும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா நியூமரில் R இசன் வந்து LCM எடுத்துட்டா 1 plus 1 plus 1 is equal to 3 divided by this is for 1/RT. RT கேட்டாங்க அப்படின்னா திரும்ப இன்னொரு தடவை அதை என்ன பண்ணுவோம் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ 3/R இன்னொரு தடவை ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் R/3. what will be the unit for the resistance, what is the unit for resistance is ohm. ஸோ அதான் இதுதான் total resistance what is equal to R divided by 3 ohm. R divided by என்னது 3 ohm. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸை சீரியஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய எல்லா ரெசிஸ்டர் வேல்யூவே நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் சம் பண்ணேன் அப்படின்னா ஃபைனலி we can get the answer for the total value of the resistance and the resistance are connected in வந்து சீரிஸ் கிடச்சிரும். அதே இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1/1 கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா பேரல் கனெக்ஷன் வாட் வில் பி த total resistance value 1/R plus 1/R plus 1/R is equal to 1/RT. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கு R divided by 3 ohm. ஓகே தான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சம் பார்க்கலாம். ஓகேவா, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்ன இருக்குது, இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் 3,4,5 ohms ஆர் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஸோ மூணு ரெசிஸ்டர் இருக்குது, மூணு ரெசிஸ்டரோட வேல்யூ எவ்வளோப்பா 3 ohm 4 ohm 5 ohm மூணுமே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தான் இப்படி இதுதான் கனெக்ஷன். திஸ் இஸ் அ கனெக்ஷன் ஃபார் வந்து பேரலல் 1/1 கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது பேர் வந்து பேரலல் இருந்து கனெக்ஷன். ஓகே, ஸோ இந்த பேரலாக கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸோட திஸ் காம்பினேஷன் இஸ் புட் இன் சீரிஸ் வித் 2.5 ohm ரெசிஸ்டர். ஓகே, இதோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2.5 ohm ரெசிஸ்டரை என்னது சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இது என்ன சர்க்யூட்டு சீரீஸ் as well as வந்து பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சர்க்யூட். ஏன்னா ஒரு பேரலல் கனெக்ஷனும் இருக்குது அண்ட் சீரீஸ் கனெக்ஷனும் இருக்குது ஒரு சர்க்யூட்டில். அதனால் இது பேர் வந்து சீரீஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சர்க்யூட். ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிட்டர்மைன் தி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன். ஓகேவா, இந்த சீரீஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டுடைய டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலண்ட் என்னது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து இந்த செக்ஷன் வரைக்கும் உள்ளதை A to B அண்ட் Bலேருந்து இந்த செக்ஷன் வந்து ஒரு சீரீஸாக கனெக்ட் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து B2 வந்து C. ஃபஸ்ட் இந்த ஏலேருந்து B வரைக்கும் உள்ளதை நான் என்ன பண்ணேன் சிம்பிளிஃபை பண்ணோம்.
ஏலேருந்து பி செக்ஷன் வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கப்பா பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரல் கனெக்ஷனாக 1/RAB is equal to 1/R1 + 1/R2 + 1/R3. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் அப்படின்னா 1/3 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இஸ் 3, செகண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இஸ் 1/4 ப்ளஸ் தேர்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இஸ் 5 Ω. ஸோ 1/5. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட்டரில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா RAB is equal to என்ன வேல்யூ பார்க்குறீங்க 1.28 Ω. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, A to B இன்டர்செக்ஷனுக்கு வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரெசிஸ்டிவ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ A to B ஓட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நான் என்ன பண்ணுது அப்படியே இந்த ரீப்ளேஸை வந்து இந்த சர்க்யூட்டை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1.28 Ω நம்ம எழுதிடுறோம். அண்ட் B to C இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எப்படிப்பா கனெக்ஷனில் இருக்குது, சீரிஸ் கனெக்ஷன், தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டரோட நான் என்ன பண்ணிக்கணும், சம் பண்ணிக்கணும். ஸோ RAC ஏலேருந்து சி வரைக்கும் ஃப்ளோ ஆகக்கூடிய அதான் வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் வந்து சர்க்யூட், total value of the resistance in the circuit. So A and the C வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா RAB plus RBC. So 1.28 plus 2.5 equal to 3.781. That is the total value of the resistance of the series as well as the parallel connection of the resistance and the circuit. Okay. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 ரெசிஸ்டர்ஸ் வேல்யூஸ் வந்து இங்கே என்ன தடவை நான் கணக்கு சம்மை வந்து ரீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. 3 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் 3, 4, 5 Ω ரெஸ்பெக்டிவ்லி ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஸோ 3 Ω, 4 Ω, 5 Ω இந்த 3 ரெசிஸ்டர்ஸும் நான் என்ன பண்ணுறேன், பேரலாக கனெக்ட் பண்ணிவிட்டு அத்துடன் நான் என்ன பண்ணுறேன், திஸ் காம்பினேஷன் இஸ் புட் இன் சீரிஸ் வித் தி 2.5 Ω வந்து ரெசிஸ்டர். இதோட நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2.5 Ω ரெசிஸ்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன், சீரிஸாக கனெக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன். அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் A அண்ட் B, A to B வரைக்கும் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், 1/RAB is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. So R1 value is 3, R2 value is 4 and R3 value is given is another 5. So 1/3 plus 1/4 plus 1/5 is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா, RAB is equal to 1.28 Ω. ஏன்னா இது வந்து நீங்கள் கால்குலேட்டரில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா what will be the final answer for RAB is equal to 1.28 Ω. ஸோ RAB ஏலேருந்து B செக்ஷன் வரைக்கும் உள்ளது நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் பிலேருந்து சி வரைக்கும் என்ன ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண 2.5 Ω ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த சர்க்யூட்டில் இந்த 3 Ω, 4 Ω, 5 Ω நான் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணுறேன், டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ இதுக்கு பல்ல அந்த சர்க்யூட் பல்லாம் இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறேன். ஸோ 1.28 Ω அண்ட் சீரிஸ் வித் 2.5 Ω. ஸோ இது என்னவா இருக்குது, சீரிஸ் கனெக்ஷனாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிடும், டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிடச்சிடும். ஸோ ஏலேருந்து சி வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஏலேருந்து சி வரைக்கும் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நான் A to B அண்ட் P to C என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 1.28 plus 2.5 is equal to 3.78 இருந்து Ω. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் ஃபார் கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து சர்க்யூட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் நம்பர் 1.45. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, a resistor 8 Ω is connected in series with T. அப்போ 8 Ω ரெசிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட சீரீஸாக நான் என்ன பண்ணுறேன், with a parallel combination of two resistors are 18 Ω and 12 Ω. 18 Ω and 12 Ω ரெண்டு ரெசிஸ்டர் வந்து நான் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேரலாக கனெக்ட் பண்ணி எதோட சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன், 8 Ω ரெசிஸ்டர்ஸோட சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன். அதான் அதோட மீனிங். a resistor 8 Ω is connected in series with 8 Ω ரெசிஸ்டர்ஸை நான் கனெக்ட் பண்ணி அதோட சீரீஸாக கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், வித் parallel combination of two resistors 18 Ω 12 Ω ரெண்டு ரெசிஸ்டரோட parallel கனெக்ஷனை நான் என்ன பண்ணுறேன், 8 Ω ரெசிஸ்டர்ஸோட சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, if the voltage across the 8 Ω resistors is 20 volt. ஸோ இந்த 8 Ω ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜஸ் given எவ்வளோப்பா, 20 volt. Calculate the power dissipated in each resistor. ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய பவர் வேல்யூ என்னன்னு சொல்லி உனக்கு என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொடுத்துருக்க கிவன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ண, சர்க்யூட் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். அந்த சர்க்யூட்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 8 Ω ரெசிஸ்டர்ஸை வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணி அதோட நான் என்ன பண்ணுறேன், பேரல் காம்பினேஷன் ஆஃப் 18 Ω அண்ட் 12 Ω ரெசிஸ்டர்ஸை நான் என்ன பண்ணுறேன், பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். அதில் 8 Ω ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூஸ் கிவன். ஸோ அந்த 8 Ω அக்ராஸாக நான் என்ன பண்ணுறேன், 20 volt நான் என்ன பண்ணுறேன், எழுதிடுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன கிவன் டேட்டா, வோல்டேஜ் அக்ராஸ் 8 Ω ரெசிஸ்டர்ஸ் இஸ் 20 volt. அப்போ கரண்ட் த்ரூ த 8 Ω ரெசிஸ்டர்ஸ், இந்த 8 Ω ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா I is equal to V/R. ஸோ உங்களுக்கு வோல்டேஜ் தெரியும், ரெசிஸ்டர் வேல்யூ தெரியும். அந்த ஈக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிடும், உங்களுக்கு கரண்ட் வேல்யூ கிடச்சிடும். ஸோ I is equal to V/R. ஸோ 20 divided by 8 is equal to 2.5 ampere. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண, தட் இஸ் த கரண்ட், சர்க்யூட்டோட கரண்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2.5 ampere. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, 18 Ω and 12 Ω ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel.
இப்போ ரெண்டு ரெசிஸ்டர்ஸும் நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா வாட் வில் பி தி ஃபார்முலா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னப்பா RT is equal to R1 R2 divided by R1 plus R2 ரெண்டு ரெசிஸ்டர்ஸோட வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி அண்ட் ரெண்டு ரெசிஸ்டர்ஸோடைய வேல்யூ சம் பண்ண அதோட டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோ மல்டிப்ளை பண்ண வேல்யூவை ரெண்டு ரெசிஸ்டர்ஸோட சம் பண்ண வேல்யூவால் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். அதான் இங்கே எழுதியிருக்காங்க 18 ohm and 12 ohms are contained in parallel means equivalent resistance of 18 ohm and 12 ohms equal to 18 into 12 divided by 18 plus 12 is equal to எவ்வளோ ஆகுது 7.2 ohm. ஓகே ஸோ இதில் இப்போ சர்க்யூட் வந்து எப்படி மாறிடுவாங்க 8 ohm ரெசிஸ்டர்ஸ் இது வந்து பேரலல் கனெக்ஷனோட ரெசிஸ்டர்ஸ் வந்து 7.2 ohm. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸும் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீரியஸாக கனெக்ஷன் இருக்குது ஆனால் பட் இந்த ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூஸ் கிவன் அண்ட் இந்த ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 7.2 ohm வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் கேட்டாங்க அப்படின்னா I into R. ஸோ உனக்கு I வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும் கண்டுபிடிச்சிட்டேன் எவ்வளவு 2.5 ஆம்பியர். சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கும்போது கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வழியாக இந்த 7.2 ohm வழியாகவும் என்ன கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும் 2.5 ஆம்பியர் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ 2.5 இன்ட்டு என்னது 7.2 ohm. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் 18 volt. ஸோ இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய என்னது வோல்டேஜ் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ 8 ohm வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜஸ் 20 volt அண்ட் என்னது 18 ohm 12 ohm நினச்சிக்கோ இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜஸ் 18 volt. இந்த இது வழி இந்த சர்க்யூட் ஓல்ட் சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் சொல்கிறது 2.5 ஆம்பியர். பட் இந்த ரெசிஸ்டர் வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும் இந்த ரெசிஸ்டர் வழியாக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி 18 ohm and 12 ohm resistors equal to 18 volt. இப்போ கரண்ட் த்ரூ தி 18 ohm resistor அந்த 18 ohm resistors வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னப்பா I1 is equal to V by R1 and I2 is equal to V by R2. ஸோ வோல்டேஜ் வந்து என்னவா இருக்குது இங்கே 18 volt டிவைட் பை R1னா 18 ohm resistor. R2 resistors வேல்யூ எவ்வளோப்பா இங்கே R2 resistors value is equal to 12 ohm. R2 resistor value is equal to 12 ohm. Okay va? So 18 divided by 18 is equal to 1 ampere and 18 divided by 15 is equal to 1.5 ampere. Okay va? So என்ன பண்ற current through the 18 ohm resistor is equal to current through 18 ohm resistor is equal to என்னது I1 equal to V by R1 and I2 is equal to V by என்னது R2. So என்னது 18 divided by 18 is equal to 1 ampere and 18 divided by என்னது 15 18 is equal to 1.5 ampere. So நம்ம என்ன பண்ணிச்சு current through the 18 ohm and 15 ohm resistors வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ணிச்சோம் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா power dissipated in each resistor only calculate பண்ண போகிறோம். So power dissipated in 8 ohm resistor is equal to formula என்னப்பா I squared into R1. Power dissipated in 18 ohm resistor power 8 ohm resistorக்கு formula என்ன I squared into R1. ஸோ ஐயோட வேல்யூ உனக்கு தெரியும் இங்கே எவ்வளோ 2.5 எழுது ஸ்கொயர் அந்த 8 ohm resistors வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளவு 2.5 ஆம்பியர். ஸோ 2.5 ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டர் வேல்யூ எவ்வளவு 8. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 50 watts and power dissipated in 18 ohm resistor. ஸோ 18 ohm resistor வேல்யூ கேட்கணும்னா I1 squared into R. ஸோ I1 squared என்ன அர்த்தம் அப்படின்னா 1 square இன்ட்டு ஏன்னா I1 வேல்யூ எவ்வளவு 1 ampere. ஸோ 1 squared into 18 is equal to 18 watts. And power dissipated in 12 ohm resistor is equal to I2 squared into another R. I2 squared into another R equal to another 1.5 square into 12 is equal to 27 another watts. So this is the power dissipated in 18 ohm and another 15 ohm another resistor. Okay. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா இதோட வேல்யூஸோட ஃபார்முலா. ஓகே இப்போ நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க ஒரு ரெசிஸ்டரை A resistor 8 ohm is connected in series with a parallel combination of two resistors of 18 ohm and 12 ohm. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 8 ohm ரெசிஸ்டர்ஸை நான் என்ன பண்ணுறேன் சீரியஸாக கனெக்ட் பண்ணி அந்த ரெசிஸ்டர்ஸோடைய ரெண்டு ரெசிஸ்டர் நான் என்ன பண்ணுறேன் பேரலல் கனெக்ஷனில் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த 8 ohm ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூஸ் கிவன் எவ்வளவு 20 volt. 18 ohm and 12 ohm ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் இஸ் நாட் கிவன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 8 ohm ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வோல்டேஜ் தெரியும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும். அதில் நான் என்ன பண்ணுறேன் ஓம்ஸில் யூஸ் பண்ணி I is equal to V by R அப்படின்ற ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. அதில் நான் சப்ஸ்டிட் பண்ணி கரண்ட் த்ரூ 8 ohm ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சர்க்யூட்டோட கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சேன் இப்போது 2.5 ஆம்பியர். இப்போ நெக்ஸ்ட் வந்து 18 ohm and 12 ohm இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸுமே கண்டடின் வந்து பேரலல் கனெக்ஷன். அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த 18 ohm and 12 ohm is equal to 18 into 12 divided by 18 plus 12. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டர்ஸும் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது வாட் வில் பி தி ஃபார்முலா R1 R2 divided by R1 plus R2. ஸோ 18 into 12 divided by 18 plus 12 equal to எவ்வளோப்பா வந்து 7.2 ohm. ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். இப்போ 8 ohm இருக்குது அந்த 8 ohm and
12 ohm வந்து என்ன பண்ண parallel connection simplify பண்ணா what will be the total resistance value 7.2 ohm. The 8 ohm and 7.2 ohms are contained in என்ன இருக்கு இந்த சர்க்யூட்ல சீரிஸா இருக்கு. ஸோ சீரிஸா இருக்கும்போது இந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் will be same. 8 ohm ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ 2.5 ஆம்பியர் அப்படின்னா அந்த 7.2 ohm வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ 2.5 ஆம்பியர் தான். ஸோ இந்த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி 7.2 ohms equal to எவ்வளோப்பா I into R equal to 2.5 into 7.2 equal to என்னப்பா வந்து 18 volt ஓகேவா. ஸோ இந்த சர்க்யூட்டை திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு கேட்டிருக்கிறது சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பவர் டிசிபேட்டட் இன் ஈச் ரெசிஸ்டர் பவர் வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ நான் பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பவர் ஈக்குவல் டு I ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர். இப்போ கரண்ட் தெரியணும் ஆர் ரெசிஸ்டர் வேல்யூ தெரியும். நமக்கு ரெசிஸ்டர்ஸ் வேல்யூலாம் தெரியும் பட் கரண்ட் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸில் ஈச் ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கேட்கும். அப்போ 18 ohm ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ அண்ட் 12 ohm ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த கரண்ட் த்ரூ 18 ohm ரெசிஸ்டர்ஸ் I1 equal to V/R1. ஸோ வோல்டேஜ் will be equal to என்னது சேம் தான். உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 18 ohm and 12 volt equal to 18 volt நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா parallel connection. அப்போ இந்த 18 ohm and 12 ohm ரெசிஸ்டர்ஸ் வழியாக போகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூஸ் ஈக்குவல் டு 18 volt. ஸோ அந்த 18 volt நம்ம என்ன பண்ணுவீங்க சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 18 divided by 18 equal to 1 ampere ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா current through the 12 ohm resistors value நம்ம என்ன பண்ண போகிறோம் calculate பண்ண போகிறோம். ஸோ current through the 12 ohm resistors I2 is equal to V by என்னது R1. ஸோ 18 divided by R is equal to 18 divided by 18 is equal to என்னது 1.5 ampere ஓகே. ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பவர் டிசிபேட்டட் இன் ஈச் ரெசிஸ்டர் பவர் டிசிபேட்டட் இன் என்னது ஈச் ரெசிஸ்டர் is equal 8 ohm resistors equal to I squared into என்னது R. ஸோ 2.5 square into 8 is equal to 15 என்னது watts. And in the power dissipated in 18 ohm resistors equal to I1 squared into R is equal to another I squared into 18 is equal to 18 into watts. And power dissipated in 12 ohm resistors 12 ohm resistors will have current I2 in the squared into another R. So I2 squared value equal to 1.5 squared into 12 1.5 squared into 12 is equal to 27 another watt okay. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு கேல்குலேட் பண்ணியாச்சு என்னென்னலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் ப்ராப்ளம் பார்த்தோன்றதை நான் உங்களுக்கு ஒரு கோ த்ரூ பண்ணுறேன் ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்டியூசர் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் 3 ரெசிஸ்டன்ஸாக சீரிஸாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாட் வில் பி த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ இந்த சர்க்யூட்ஸில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டட் இன் சீரிஸ் மீன் வாட் பி த டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறோம் எல்லா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவையும் சம் பண்ணுறோம். ஸோ R + R + R ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R is equal to 3R ohm கிடச்சிரும் ஓகே. இதே இது 3 ரெசிஸ்டர்ஸும் இந்த சர்க்யூட்டில் பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் வாட் வில் பி த ஃபார்முலா ஃபார் parallel connection of resistors 1/RT is equal to 1/R plus 1/R plus 1/R. So is equal to 3/R. The reciprocal பண்ணோம் அப்படின்னா that is the value for total value of the resistance when the resistance are connected in parallel. Okay, next one the formula for 1.44. In this problem என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 resistors of 3 ohm 4 ohm 5 ohms are respectively are connected in parallel. So 3 resistors கொடுத்துருக்காங்க 3 resistors ஓட values also given 3 ohm 4 ohm and 5 ohm. இந்த 3 resistors என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அத்துடன் this combination is put in series with the 2.5 ohm in the resistor. ஸோ இந்த ரெசிஸ்டரோட 2.5 ohm ரெசிஸ்டரை நான் என்ன பண்ணுறேன் சீரீஸாக கனெக்ட் பண்ணிடுறேன். சீரீஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்க டிட்டர்மைன் தி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காம்பினேஷன். ஸோ இந்த சர்க்யூட்டோடைய ஈக்குவலண்ட் வேல்யூ ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் தி செக்ஷன் ஏபி இஸ் ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் செக்ஷன் ஏ அண்ட் பி இஸ் 3 ohm 4 ohm and 5 ohm. ஸோ 1/RAB is equal to 1/3 plus 1/4 plus 1/5. So OAB is equal to என்ன ஒரு 1.28 ohm. ஸோ இந்த 1.28 ஓமோட 2.5 ohm என்ன பண்ணுற சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன். ஸோ சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டெட் இன் சீரீஸ் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்க வேல்யூஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படியே நம்ம சம் பண்ணிடும். ஸோ 1.28 plus 2.5 ohms equal to 3.78 வந்து ohm. ஸோ இதுதான் என்னது டோட்டல் வேல்யூ ஆஃப் தி வந்து ரெசிஸ்டன்ஸ். அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் 8 ohm is connected in வந்து சீரீஸ் வித் தி parallel combination of 2 resistors of 18 ohm and 12 ohm. நான் என்ன பண்ணுறேன் 8 ohm ரெசிஸ்டர்ஸை நான் என்ன பண்ணுறேன் சர்க்யூட்டில் சீரீஸாக கனெக்ட் பண்ணி அத்துடன் ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா 18 ohm and 12 ohm ரெண்டு ரெசிஸ்டர்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்னொரு டேட்டா இஸ் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த வோல்டேஜ் அக்ராஸ் த 8 ohm ரெசிஸ்டர்ஸ் இஸ் வந்து 12 volt.
8 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜஸ் வேல்யூஸ் கிவன் எவ்வளோப்பா 20 எனது வோல்ட். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது calculative power dissipated in each resistor. ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய பவர் வேல்யூ என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த 8 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ தெரியும், அந்த ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ கரண்ட் த்ரூ தி 8 ஓம் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும். I is equal to V by R. ஸோ 20 divided by 8 சப்ஸ்டிட் பண்ணோம்னா வந்து 2.5 ஆம்பியர். ஸோ தட் இஸ் தி சர்க்யூட்டோடைய கரண்ட். சர்க்யூட்டோட கரண்ட் எவ்வளோப்பா 2.5 ஆம்பியர். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 ஓம் அண்ட் 12 ஓம் இந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸும் ஒரு சர்க்யூட்டில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் the resistance are connected in parallel means what will be the total value of the resistance? R is equal to R1 R2 divided by R1 plus R2. So 18 into 12 divided by 18 plus and 12 is equal to 7.2 ohm. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்யூட்டில் இந்த 18 ஓம் அண்ட் 12 ஓம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த 7.2 ஓமை நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த ரெண்டு ரெசிஸ்டர்ஸும் சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கனால இந்த 8 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்லப்பா 2.5 ஆம்பியர். இதே அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் என்ன 7.2 ஓம் வழியாகவும் ஃப்ளோ ஆகும். பட் என்ன ஆகும், அங்கே வோல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 7.2 ஓம்ஸ் ஈக்குவல் டு I into R. ஏன்னா பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் டு பி சேம் பட் கரண்ட் வில் பி another different. ஸோ இங்கே சீரிஸாக இருக்கனால கரண்ட் வந்து சேமாக இருக்குது. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 7.2 ஓம்ஸ் ஈக்குவல் டு I into R. ஸோ ஐயோட வேல்யூஸ் காமன் 2.5 into ஆரோட வேல்யூஸ் வரப்பா 7.2 is equal to 18 ohm. This is the voltage drop across the resistance வந்து 7.2 ohm. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ பேரலல் கனெக்ஷனில் ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வில் பி சேம், இந்த டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் டு பி வந்து சேம். ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ I1 is equal to P by R1, I2 is equal to V by R2 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அந்த கரண்ட் 18 ஓம் அண்ட் 12 ஓம் ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ கிடச்சிடும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், பவர் டிசிபேட்டட் இன் ஈச் ரெசிஸ்டர். ஸோ பவர் டிசிபேட்டட் இன் 18 ஓம் ரெசிஸ்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன, I ஸ்கொயர்ட் இன்ட்டு அது ஆர். ஸோ இல்லை என்ன பண்ணுறோம், I பல்ல என்ன பண்ணுற அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இன்ட்டு ஆர்னா 18 ஓம். ஸோ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குது 18 வாட். அது மாதிரி பவர் டிசிபேட்டட் இன் 12 ஓம் ரெசிஸ்டர்ஸ் 12 ஓம் ரெசிஸ்டர்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய பவர் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா I2 ஸ்கொயர் இன்ட்டு என்னது ஆர். ஸோ 1.5 ஸ்கொயர் இன்ட்டு 12 is equal to 27 and வாட்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா இட் த சப்ஸ்டன்ஸ் இட் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் எனி கண்டக்டர்ஸ். ஒரு கடத்தின் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்பாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம கேபிட்டல் ஆர் அப்படின்ற எழுத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். அதோட யூனிட்டிஸ் வந்து ஓம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் நெக்ஸ்ட் கிளாஸில் கனெக்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஒரு ரெசிஸ்டன்ஸை ஒரு சர்க்யூட்டில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தட்ஸ்ப்பா, சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன், சீரிஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சர்க்யூட். இப்போ ரெசிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்யூட்டில் சீரிஸாக தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டனால் அந்த சர்க்யூட் அந்த பேர் என்ன, சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட். அதே ஒரு ரெசிஸ்டன்ஸை ஒரு சர்க்யூட்டில் பேரலாக கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா 1 by 1 கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்னது, பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சர்க்யூட். அதே ஒரு சர்க்யூட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸை போத் காம்பினேஷன் ஆஃப் சீரிஸ் as well as தி பேரலல் காம்பினேஷன் ரெண்டுமே கலந்துருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்னப்பா, சீரிஸ் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சர்க்யூட் பார்த்தோம். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் ஒவ்வொன்றா நம்ம டெரைவ் பண்ணோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டக்டிங் சீரிஸ் மீன்ஸ் எது சேமாக இருக்கும், கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் டு பி டிஃப்ரெண்ட். அது பேரலல் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜ் சேமாக இருக்கும் பட் கரண்ட் வில் பி வந்து டிஃப்ரெண்ட். அதோட சீரிஸ் சர்க்யூட் மீன்ஸ் அந்த வாட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு R1 plus R2 plus R3. அதே இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டக்ட் இன் பேரலல் மீன்ஸ் வாட் வில் பி த டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு R1 R2 கொடுத்துருக்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட மல்டிப்ளிகேஷன் டிவைட் பை கொடுத்துருக்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸோடைய சம் போட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைச்சிடும், டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், எக்ஸ்பிரஷனில் எப்படி டெரைவ் பண்ணுறதுலாம் பார்த்தோம். இப்போ அது ரிலேட்டடான குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் நம்மளாம் பார்த்தோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகேவா, இந்த ப்ராப்ளம்ஸை 3 ரெசிஸ்டன்ஸை சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3ஐயும் ஆட் பண்ணிடுறேன். இதில் 3 ரெசிஸ்டன்ஸையும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து லாஸ்ட் நான் என்ன பண்ணணும், கிடச்சிருக்க வேல்யூவோட திரும்ப ஒரு ரெசிப்ரோக்கல் பண்ணால் தான் திஸ் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் இந்த ரெசிஸ்டன்ஸ் RT is equal to R/3 ohm. ஓகே, அடுத்து இதில் நான் என்ன பண்ணுறேன், சீரிஸ் as well as வந்து பேரலல் கனெக்ஷன் ரெண்டு காம்பினேஷனுக்குமே சேர்த்து இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பேரலல் காம்பினேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த ரெசிஸ்டன்ஸை சீரிஸாக கனெக்ட் பண்ணி இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் என்னவா இருக்குது, சீரிஸாக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், சம் பண்ணிடுறேன். ஓகே, அதே மாதிரி தான் இது. அதை என்ன கேட்டிருக்கலாம் அப்படின்னா இது வந்து 10 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். அந்த ப்ராப்ளம் 1.45 வந்து 10 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெசிஸ்டரை சீரிஸாக கனெக்ட் பண்ணி அதோட இன்னொரு 2 ரெசிஸ்டரை பேரலாக கனெக்ட் பண்ணி அப்போ சீரிஸ் பேரலல் காம்பினேஷன் ஆகும். ஒவ்வொரு சின்ன சின்ன சர்க்யூட்டை நான் என்ன பண்ணேன், சிம்பிளிஃபை பண்ணி அப்புறம் லாஸ்ட் என்ன பண்ணேன், பவர் டிசிபேட்டட் இன் ஈச் ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை நல்லா கவனிங்க. இந்த சம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சம். ஃபஸ்ட் யூனிட்ல வந்து சம் கேட்டால் அப்படின்னா இந்த மாதிரி சம்லாம் 10 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து இந்த ஸ்லைடை ஃபுல்லாக வந்து
கோத்ரூ பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகும். ஓகேவா? ஸோ சும்மா வந்து வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காமல் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.